செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் கொடுத்துருக்காங்க. சால்வ்னா மீனிங் என்ன, எவ்வளோ வேரியபிள் என்ன இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா எலிமினேஷன் மெத்தட். நம்ம கொடுத்துருக்கதை என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 2x - 3y = 6. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். x + y = 1ங்கிறத என்ன எடுத்துக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ணணும்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கணும். இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 2 இருக்குது. இங்கே 2 இல்லை. அப்போ என்ன பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள், 2x + 2y = 2. என்ன பண்ணியிருக்கோம், 2x 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 2x 2y = 2. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் ரெண்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, 2 கோஎஃபிஷியன்ட் காமனாக இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், 1லேருந்து 2 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுங்கள், என்ன கேன்சல் ஆகும்னா 2x கேன்சல் ஆகும். எடுத்து எழுதுங்க, 2x - 3y = 6. அதே மாதிரி இதே எடுத்து எழுதுங்க, 2x + 2y = 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 - 2 என்ன ஆகும்னா மைனஸ் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் போய் மல்டிப்ளை ஆகும். அப்போ இங்கே ப்ளஸ் ஆனதுக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே மைனஸ் ஆகும். இப்போ இங்கே என்ன இருக்கும், +2x - 2x கேன்சல் ஆகிடும். அப்போ -2y - 3y என்னவா மாறும்னா -5y மாறும். 6 - 2 இருக்கா, 6 - 2 என்னவா மாறும், 4. அப்போ -5y = 4. ஒய்யோட வேல்யூ என்னது, -4/5. ஒய்யோட வேல்யூ என்னது, -4/5. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x + y = 1னா எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய்யோட வேல்யூ என்னது, -4/5 = 1. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க 1. இதை மைனஸ் அடிச்சு இப்போ வேணால் மாறும், +4/5 மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, கீழே 1 நினச்சிக்கோங்க, 5. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், என்ன வரும், 5. இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும், +4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 9/5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன வருது, எக்ஸோட வேல்யூ என்ன கிடக்கு, எடுத்துருது x = 9/5 அண்ட் y = -4/5. அவ்வளோதான்.